அவன் வீட்டுக்கு வர தருணத்தை பேஸ் பண்ணி கரெக்டாக வந்து அடிச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நான் பார்த்த விஷயம் வரைக்கும் நான் போய் நாள் அங்கே போய் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த இடத்தெல்லாம் நான் வந்து க்ரைம் சீனெல்லாம் வீடியோ பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கலன்னா நான் இங்கே கீழே அந்த லிங்கை கொடுக்குறேன். தயவுசெய்து கிளிக் பண்ணி ஒரு வாட்டி கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த வீடியோவும் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஏன்னா இந்த கேஸு சார்ந்த நிறைய பிரச்சனை பண்ணாங்க. பாலாஜின்னு ஒருத்தரை வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி அவங்க வீட்டு வேலைக்காரனை அரெஸ்ட் பண்ணி அவனை ஜெயிலுக்குள்ளே போட்டு அடின்னு அடித்து துவம்சம் பண்ணி இந்த கேஸ் எப்படியாவது ஒத்துக்கோ, நீ தானே இந்த கொலை பண்ண அப்படின்னு சொல்லி அவன் வெளியே வந்து மறுபடியும் கலெக்டர்கிட்ட போயிட்டு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து இந்த மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்னு போலீஸ் மேலேயே கேஸை திருப்பினாங்க. மறுபடியும் அவரை ரிலீஸ் பண்ணி அவரை விட்டுட்டாங்க. இந்த மாதிரி எல்லா கோணத்திலையும் அடித்து துவம்சம் பண்ணி கேஸை விசாரிக்கிறது விசாரணை கிடையாது. அக்யூஸ்ட் இவன் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் அவன் மேலே கையை வைக்கணுமே தவிர அதுக்கு முன்னாடியே நம்ம சந்தேகத்தின் அடிப்படையில் ஆஸ் பர் ஹியூமன் ரைட்ஸ் பிரகாரம் நாம் குற்றவாளி மேலே கை வைக்கிறதுக்கு